நம்ம கிச்சன்ல தினமும் பார்க்குற ஒரு சாதாரண பூண்டு அது பல நோய்களோட மூல காரணத்தையே சரி செய்யற ஒரு சக்தி வாய்ந்த மருந்துன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க அந்த பூண்டோட அறிவியல் பூர்வமான ரகசியங்களை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, பிபி, சுகர், மூட்டு வலின்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாத்திரை. ஆனா இந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு ஒரே ஒரு சின்ன பழக்கத்தால நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும்னா எப்படி இருக்கும்? அதுக்கான பதில் தான் இந்த முழு பதிவுலயும் இருக்கு. இது நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பொதுவான தப்பு. தலைவலி வந்தா உடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம். ஆனா அந்த தலைவலிக்கு காரணம் நம்ம வயிறுல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? நாம என்ன பண்றோம்னா அந்த மூல காரணத்தை விட்டுட்டு அறிகுறிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஆனா பூண்டோட வேலையே வேற. அது சும்மா மேலோட்டமா அறிகுறிய மட்டும் சரி பண்ணாது. நோய் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு அதோட வேரையே தேடி போய் சரி பண்ணும். எப்படி? நம்ம உறுப்புகளை பாதுகாத்து ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறது மூலமா. இது ஒரு முழுமையான தீர்வு. சரி, இப்போதான் நம்ம இந்த வீடியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பூண்டு நிறைய பேர் சாப்பிடுறாங்க, ஆனா அதோட முழு சக்தியும் அடையறதுக்கான ஒரு சின்ன ரகசியத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன ரகசியம்னு இப்ப பார்க்கலாம். மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஒரு பல் பூண்டை எடுத்து நல்லா நசுக்கணும். ரெண்டாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நசுக்குன உடனேயே சாப்பிடாம சரியா 20 நிமிஷம் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பா அதை நல்லா மென்னு சாப்பிடலாம், இல்லனா சின்ன துண்டுகளாக்கி தண்ணியோட முழுங்கிடலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு அந்த 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும்? நஸ்கின உடனே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு தோணுது இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. நாம அந்த 20 நிமிஷம் காத்திருக்கும் போதுதான் பூண்டுல அல்லிசின் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கலான காம்பவுண்ட் உருவாகுது. இந்த அல்லிசினுக்கு தான் கேன்சர் செல்கள் வராம தடுக்கிற சக்தி இருக்கு. ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு நசுக்குன உடனே சாப்பிட்டீங்கன்னா இந்த அல்லிசின் முழுசா உருவாகாம போயிடும். அப்போ பூண்டோட முழு பலனும் நமக்கு கிடைக்காமலேயே போயிடும். ஓகே, இப்போ நீங்க இந்த முறையில பூண்டை சாப்பிட்டுட்டு தூங்கும்போது உங்க உடம்புக்குள்ள என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா? உங்க உடம்புக்கு நீங்களே பண்ற ஒரு நைட் சர்வீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க தூங்கும்போது இந்த பூண்டு ஒரு டீடாக்ஸ் எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்யுது. முதல்ல கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபியை கண்ட்ரோல் கொண்டு வருது. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்குது. செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு குட் பை சொல்லுது. கடைசியா இது ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் இன்னும் முடியல. நைட்ல வர்ற மூட்டு வலி, வீக்கத்தை இது குறைக்குது. நம்மளோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறதுனால நல்ல ஆழமான தூக்கம் வரும். உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை உடைச்சு எடை குறைப்புக்கும் இது உதவுது. முக்கியமா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேன்சர் செல்கள் உருவாகிறத ஆரம்பத்திலேயே தடுக்குது. வெறும் 7 நாட்கள். ஆமாங்க, நீங்க இந்த பழக்கத்தை சரியா ஃபாலோ பண்ணா வெறும் ஒரு வாரத்துல உங்க இரத்த அழுத்தத்துல ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஜஸ்ட் 7 days. யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த பூண்டு முறை எல்லாருக்கும் பொருந்துமா? யாரு சாப்பிடலாம், யாரு சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், டயாபெட்டிஸ், செரிமான பிரச்சனை, மூட்டு வலி, தூக்கமின்மை மாதிரி பிரச்சனைகள் இருந்தா நீங்க தாராளமா இதை முயற்சி செய்யலாம். ஆனா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், முக்கியமா லோ பிபி இருக்கிறவங்க இதை கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா பூண்டு ரத்த அழுத்தத்தை இன்னும் குறைச்சிடும். அதனால உங்க நிலைமை மோசமாகிட வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இந்த அற்புதமான பழக்கத்தை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ரொம்ப சிம்பிளா கொண்டு வருது, அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் தான் இது. இது ரொம்ப சிம்பிள். நீங்க நைட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் கழிச்சு நாம சொன்ன மாதிரி பூண்டை ரெடி பண்ணுங்க. அதாவது நசுக்கி 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிடுங்க. இதை ஒரு பழக்கமாக்கிட்டு உங்க உடம்புல நடக்கிற நல்ல மாற்றங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிங்க. இந்த பதிவை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இந்த பழக்கத்தை இன்னைக்கே ஆரம்பிச்சா உங்க தூக்கத்திலையா, செரிமானத்திலையா, இல்ல காலையில எழும்போது இருக்கிற அந்த புத்துணர்ச்சிலையா எந்த மாற்றத்தை நீங்க முதல்ல கவனிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட செஞ்சு பார்க்கும் போதுதான் அதோட உண்மையான பலன் தெரியும் இல்லையா? முயற்சி செஞ்சு பாருங்க.